அநேக நேரம் நம்முடைய பிரச்சனைகள் எப்படி வருதுன்னு சொன்னா அவசர முடிவுகள் ஆளுங்க. ஏதோ அர்ஜென்ட்னு யாரோ நமக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்தா தேவ சமூகத்துல ஜெபிக்காம, ஆலோசனை செய்யாம, அவருடைய சித்தத்தை அறியாம முன்னுக்கு சென்று அங்க நம்ம ஸ்டக் ஆயிடுறோம், இடுக்கண்ல மாட்டிக்கிறோம். நாம எங்க போகணும், எப்போது போகணும், என்ன செய்யணும், ஆஹா, இது எல்லாம் தெளிவாக ஒரு சிறு பிள்ளைக்கு பெற்றோர் கற்றுக் கொடுப்பது போல ஆண்டவர் நம்முடைய வாழ்நாள் எல்லாம் நம் உடனே இருந்து கற்றுக் கொடுக்க ஆசையோடு இருக்கிறாருங்க. முதிர் வயது வரும் வரை சுமப்பவர் நானே என்று சொன்ன ஆண்டவர், தாயின் மடியில் உட்கார்ந்தது முதல் உன்னை காப்பாற்றுகிறவர் நானே என்ற ஆண்டவர் நம் வாழ்க்கைக்காக ஒரு பெரிய திட்டத்தை கொண்டிருக்கிறாரு. தேவனுடைய சித்தத்தை அறிவதை நம்ம கற்றுக்கொள்ளணும். நாம என்ன செய்யணும்னு கூட அவர் சொல்லுவாரு. முதல்ல ஒரு நாள் காலையில் எழுந்த உடனே, ஆண்டவரே இன்றைக்கு நான் என்ன செய்யணும்னு எப்பவாவது நீங்க ஆண்டவரை கேட்டிருக்கீங்களா? ஆண்டவரே இதை நான் நினைச்சிருக்கிறேன், இதை நான் வாங்க போறேன், எல்லாம் உதவி செய்யுங்கன்னு சொல்லிடுவீங்களா? சரி நினைச்சீங்க, ஆண்டவரே இப்படி நினைச்சேன், நீங்க என்ன சொல்றீங்க? என் ஃப்ரெண்ட்ஸ் இது சொன்னாங்க, என் வீட்டார் இது சொன்னாங்க, அம்மா இப்படி சொன்னாங்க, அப்பா இப்படி சொன்னாங்க, என் மனைவி இப்படி சொல்றாங்க, என் கணவர் இப்படி சொல்றாரு, என்ன செய்ய சொல்றீங்க ஆண்டவரே? நீங்க என்ன சொல்றீங்க சொல்லுங்கன்னு கேட்க கற்றுக்கொள்ளுங்க. உங்க வாழ்க்கையில துக்கமே இருக்காது, விசனப்பட வேண்டிய விஷயமே இருக்காதுங்க. தேவனுடைய சித்தம் நமக்கு உத்தமம். ஷார்ட்கட்ல நமக்கு கிட்டமே காணப்படுகிற சந்தோஷத்தை விட தூரமா இருக்கக்கூடிய நித்தியமான சந்தோஷத்தை ஆண்டவர் கொடுக்கிற தேவனுங்க. பாடுகள் எதிரே இருக்கு, சந்தோஷம் பின்னாடி இருக்கு. எதை தெரிந்து கொள்வீங்க? சந்தோஷம் கிட்ட இருக்கு, பாடுகள் பின்னாடி இருக்கு. எதை தெரிந்து கொள்வீங்க? தற்காலிகமான சிற்றின்பங்களுக்கு இடம் கொடுத்து நித்தியமான அந்த தேவன் கொடுக்கிற நித்தியமான சந்தோஷத்தை இழந்து போவோமா? நீங்க எங்க போக சொன்னா அங்க போவேன், நீங்க எதை செய்ய சொன்னா அதை செய்வேன். அது நன்மையோ தீமையோ, கஷ்டமோ ஈஸியோ, கர்த்தரின் வார்த்தைக்கு நாங்க கீழ்ப்படிவோம். இந்த வார்த்தை ஆண்டவரோட சொல்லுங்க. இன்றைக்கு நீங்க தீர்க்கதரிசிகளிடம் போக தேவையில்லை, பரிசுத்த வேதத்துக்கிட்ட போனா போதுங்க. அவர் தம்முடைய வார்த்தையினால உங்ககிட்ட தெளிவா பேசுவாருங்க. அதுக்குதான் வேதம் வாசிங்க, விசுவாசத்தோடு வாசிங்க, வாக்குத்தத்தங்களை பிடிங்க. தேவனுடைய நடத்துதல் நீங்க அறிவீங்க, அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்வீங்க.